சனி ஞாயிறு 2 நாள் நல்லா விளையாண்டுக்கிட்டு திரிஞ்சோன்னா என்னான்னு தெரியல. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பயங்கரமாக அடம் பிடிக்கிறேன். ஓகேங்களா? எவ்வளோ ஜாலியாக சைக்கிள் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போன்னு பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், இந்த நோட்டையும் இந்த வாட்டர் பாட்டிலையும் கையில் கொடுத்து ஸ்கூலுக்கு கிளம்புடான்னு தான் சொன்னேன். இங்கே சைக்கிளில் உட்காந்துருந்தவன் குடு குடு குடுன்னு ஓடி போய் பாயில் உட்காந்துக்கிட்டு நான்லாம் ஸ்கூலுக்கு போகல. காலையில் எந்திரிக்க மாட்டேன்ட்டான். 8 மணி ஆயிடுச்சு. 8 மணி வரைக்கும் தூங்குறேன். வந்து எழுப்பி விட்றேன். அம்மா எனக்கு ஜுரம் அடிக்குதுமா, ஜுரம் அடிக்குது. சரி பரவாயில்ல வாடா, வந்து வாடா, குளிச்சுட்டு சாப்பிடு வாடான்னு சொல்லி கூப்பிட்டு குளிக்க வச்சு சாப்பாடு போட்டு கொடுத்தா சாப்பிட்டுட்டேன். ஜுரம்லாம் அடிக்கல, கிளம்பு. எல்லாம் அடிக்கல, நல்லா தான் இருக்கு. இப்போ அடிக்கல, முதல்ல தானே அடிச்சிச்சு, இப்போ அடிக்கல. கிளம்புடா ஸ்கூலுக்குன்னா ஜுரம் அடிக்குது நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் திடுதிப்புன்னு ஸ்கூலுக்கு போக இன்னைக்கு மக்கர் பண்ணுறேன். ஒரு கொரியர் வந்துச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. உடனே எந்திரிச்சு ஓடுறான் பாருங்க. யாருங்க கொரியர் வாங்க, ஸ்கூலுக்கு போக விடல, கொரியர் வாங்குறதுக்கு ஓடுறான். சரி பக்கத்துல ஏதாவது கொண்டே ஸ்கூல்ல விட்டுறேன்டா அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அங்க ஓட்டம் எடுத்தவன் குடு 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 குடுன்னு வீடு வந்துதான் நின்னேன். சரின்ட்டு அவளை நான் சொன்ன உடனே அவன் பின்னாடி ரிவர்ஸ்ல வந்துட்டேன். சரி நான் நின்று அந்த கொரியர் பாய்கிட்ட நமக்கு வந்த கொரியரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம கொரியர்னு பார்த்தா அது இல்லை. இங்க பாருங்க, இது ஒரு டூத் பவுடர் தான். ரொம்ப நாளாக எங்கள் ஆளுக்கு பல் கூச்சம், பல் வலி இருந்துகிட்டே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். ரொம்ப பல்லு கூசுது, ஏதாவது பாரு, நல்ல பிராண்டடாக ஏதாச்சும் பேஸ்ட்டு இல்லாட்டி பவுட்ரு இந்த மாதிரி ஏதாச்சும் மாற்றிக்குவோம் பாரு, பார்த்து சொல்லு அப்படின்னு. எனக்குமே பல் அப்பப்போ கூசிக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா 4 பேரிச்சம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டாலே பல் கூச்சம் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு பல்லு கூசும். சரின்ட்டு நானும் செக் பண்ணேன். கூகுளில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் செக் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு இந்த டூத் பவுட்ரு தான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. சரி இதை நாமளே பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டுட்டோம். இது அந்த பவுட்ரு தயாரிக்கிற கம்பெனியோட கவர். இது என்னன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. நானும் பிரித்து பார்க்குறேன், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு மாஸ்க் மாதிரி தெரியுது அந்த படத்தில் பார்க்கும்போது. பட் ஆனால் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி நானும் கையை வச்சு பார்க்குறேன், ஒன்று ஒன்றா பண்ணுறேன், ஃபேஸ்லலாம் மாட்டி பார்க்குறேன். எப்படி மாட்டுறதுன்னே எனக்கு தெரியல. சரி இதை நம்ம ஆளுக்கு வேணா பயன்படுத்திக்கிட்டேன், இதை நமக்கு தேவையில்லை, நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படி எடுத்தேனோ அதே மாதிரி பேக் பண்ணி அந்த கவருக்குள்ளேயே வச்சு அங்கிட்டு வச்சாச்சு. நாங்கள் ஆர்டர் போட்டது டூத் பவுட்ரு தான். பட் ஆனால் அவங்க ஒரு ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து இது அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் இவ்வளோ பேக்கிங் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பவுட்ரு பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன ப்ராப்ளத்துக்கெல்லாம் நம்ம அந்த பவுட்ரு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த சிங்கிள் சீட்டு. இது மந்த்லி காலாண்ட்ரு நம்மகிட்ட காலாண்ட்ரு இல்லைன்னா காலாண்ட்ரே இருக்காது. இப்போ காலாண்ட்ரு ஏற்கனவே 2 காலாண்ட்ரு இருக்குது. வர்றதுல எல்லாத்துலேயும் காலாண்ட்ரா வருது. இதுதான் அந்த பவுட்ரு. இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே எல்லா பக்கம் வெள்ளையாக இருந்துச்சு. என்னடா வெள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரின்ட்டு கலட்னி. இது ஹோல் வச்சு கொட்டிக்கலாம், அந்த சைடு பெருசாகவும் கொட்டிக்கலாம். சரி இந்த வெள்ளையாக இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பண்ணவே முடியலை. சரின்ட்டு ஒரு வழியாக அதை இப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு கவர் ஒட்டி இருந்துச்சு. பேக்கிங்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பவுடரோட தரத்தை பற்றி கூகுள்லேயே நிறையா சொல்லியிருந்தாங்க, படிச்சிருந்தேன். அதே மாதிரி இது பேக்கிங்கும் அதே மாதிரி கரெக்டாக வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த பவுடரை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட கண்டென்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் இன்னும் 1 வாரத்தில் போடுறேன். இதை பயன்படுத்தி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்.